என்னப்பா வீட்ல ஒருத்தரை காணும்? இருமா கூப்பிடுறேன். வசந்திக்கா, மாமா, வசந்திக்கா எங்க போனாங்க? எடி வசந்தி, வசந்தி, மாப்பிள, வசந்தி. காணுமா, எங்க போனாங்கன்னு தெரியல. வசந்தி அக்கா. என்னடா ஜெயஸ்ரீ? ஐ அம்மாச்சி, மாமா. ஜெயஸ்ரீ, அம்மாவும் அப்பாவும் எங்க? அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க மாமா. இப்பதான் சொல்லிட்டு போனாங்க. என்ன சொல்ற? அதுக்குள்ளேயுமா போயிட்டாங்க? நானும் அம்மாச்சியும் வரோன்னு அம்மா கிட்ட சொல்லி வச்சிருந்தேன்ல. ஏன் அதுக்குள்ள வீட்டுல இருக்காம போனாங்க? தெரியல மாமா. அம்மா தான் அப்பாவை கூட்டிட்டு வா சீக்கிரம் போலாம் சீக்கிரம் போலான்னு சொல்லி கூட்டிகிட்டே போனாங்க மாமா. ஆனா என்னன்னு தெரியல. தம்பி எங்க? தம்பி வீட்டில் தான் தூங்குறான். அங்க அப்பத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. தம்பி வீட்டில தான் இருக்கியா? நான் பிள்ளைய கூட விட்டுட்டு போயிருச்சா? சின்ன கொய் குழந்தையா? சரி ஜெயஸ்ரீ, ஹாஸ்பிட்டல் போறோம். ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியாம? தெரியல மாமா எந்த ஹாஸ்பிட்டல்னு. ஆனா அம்மாவும் அப்பாவும் ஸ்ரீ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. ஆனா எங்கன்னு தெரியல. நீங்க எதுவும் போய் பாருங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. எப்பவுமே அங்கதான் அம்மாவும் அப்பாவும் போவாங்க மாமா. அப்படியா? சரி சரி, நாங்க போய் பாக்குறோம் ஜெயஸ்ரீ. சரி, போயிட்டு வரவா? சரி மாமா. அம்மாடி, தம்பியை பத்திரமா பாத்துக்க சாமி. தம்பியை ஒழுங்கா பாத்துக்கணும் சரியா? தண்ணியிலலாம் விளையாடாம அழகா வீட்டுக்குள்ள சமத்து பிள்ளையா இருங்க. அம்மா வந்துருவா சரியா? சரிங்க அம்மாச்சி. மாமா அம்மாச்சி போயிட்டு வரேன்டி. சரி. பாய்மா. சரிங்க மாமா. ஏன் மாமாவும் அம்மாச்சியும் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க? என்னன்னு தெரியல. சரி, நம்ம போய் தம்பி கூட ஜாலியா விளையாடலாம். வசந்தி, டாக்டர் நர்ஸு கிட்ட சொல்லி வர சொன்னோம், இன்னும் காணோம். தெரியலைங்க. வரட்டும் வரட்டும், பெட்ல உட்காருங்க அப்படி. என்னைய பேஷண்டாவே ஆக்கிட்டல நீ. பெட்ல உட்காரணுமா? பிச்சு புடுவேன் மிச்சி. எனக்கு என்ன அப்ப பெட்ல உட்கார சொல்ற? ஐயோ, அர்ஜுன் வந்தானா போச்சு. அர்ஜுனுக்கு தான் நம்ம எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியாது. எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஃபோன் பண்ணுவான் கண்டிப்பா. அப்போ தெரிஞ்சுக்கலாம். நீங்க உட்காருங்க முதல்ல. அவன் எப்படி வீட்டுக்கு போயிட்டு இப்ப ஃபோன் பண்ணுவான் எனக்கு, எங்கக்கா இருக்க, வீட்டுல இருக்கேன் அப்படின்னுட்டு. அப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் சொல்லி இங்க வாடான்னு சொல்லலாம். அது வரைக்கும் டாக்டர் பார்த்து எல்லா விஷயத்தையும் பேசணுங்க. ஓ, அப்படியா? சரி சரி, நானா பெட்ல எல்லாம் உட்காரல, நின்னுட்டே இருக்கு. சும்மா உட்காருறதுல இதுல என்னங்க இருக்கு? உட்காருங்க. இப்பவா அர்ஜுன் வரேன்? சும்மா உட்காரு உட்காரு உட்காருன்னு சொல்லிட்டு இருக்க. பேசாம இரு, நான் அப்புறம் கெட்ட கோவம் வந்துரும் பாத்துக்க எனக்கு. ஆமா. ஐயோ கடவுளே. அட, மிஸ்டர் மாணிக்கம் சார், வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கப்பா. ஏம்மா, என்ன பேசல டாக்டர் கிட்ட? நல்ல படர் படர்னு பேசுவான். நாங்க நல்லா இருக்கோம் சார். யாருக்கு உடம்பு சரியில்லைம்மா? அன்னைக்கு உனக்காப்பா? இல்ல சார். ஆமா சார். என்னப்பா நீ இல்லைங்கிற, உன் ஒய்ஃபு ஆமாங்குது. இதுல எது உண்மை? ஆமாவா இல்லையா? சார் இல்ல, ஆனா ஆமான்னு நீங்க தான் சொல்லணும். நான் சொல்லணுமா? உடம்புக்கு எதுவும் முடியலான்னு பார்த்து நான் சொல்லணுமா? சார் இல்ல சார், ஆனா வசந்தி சொல்லு. சார் ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அதுக்கு ரொம்ப உதவி நீங்கள் தான் சார் பண்ணணும். எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு வழி இல்லை. உங்கள் காலை விழுந்து கெஞ்சி கேட்குறேன் சார். அதுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் தான் உதவ. ஐயோ, இந்த அளவுக்கா? டாக்டர் நான் இருக்கேம்மா. உசுருக்கு எந்த பாதிப்பும் வராமல் நான் காப்பாத்துறேன். நீ ஏம்மா கவலைப்படுற? அதுக்கு என்ன காலில் விழுவேன்லாம் சொல்லிக்கிட்டு இருப்ப? பரவாயில்ல விடு. நாங்கள்லாம் டாக்டர் படிச்சுட்டு எதுக்கு இருக்கிறோம்? உயிரை காப்பாற்ற தானே இருக்கிறோம். யாருக்கு? உன் புருஷனுக்கு முடியலையா இப்போ? சரிம்மா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் தீர்த்து வச்சிடறேன் இந்த டாக்டர். சார் பிரச்சனை பெரிய பிரச்சனை. அதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்வேன்னு தெரியாது. ஆனால் அந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் தான் சார் எங்களுக்கு உதவியாக இருக்கணும். ஆனால் முடியாதுன்னு மட்டும் விஷயத்த கேட்டுட்டு சொல்லிடாதீங்க சார். அப்புறம் எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும் சார். ஆனால் உங்களுக்கு என்னம்மா முடியாதுன்னா என்ன நடக்குதுன்னு சொன்னாதானே எனக்கு தெளிவாக தெரியும். முடியாதுன்னு சொல்லிடுறாதீங்கன்னு சொல்கிற. பிரச்சனைங்கிற, பெரிய பிரச்சனைங்கிற. கடவுளே, எனக்கு ஒன்றுமே புரியலையேம்மா. சார். அட வசந்தி, வளவளன்னு இருக்காம சொல்லு. சார் ஒன்றும் இல்லை சார். இவருக்கு கிட்னி ப்ராப்ளம், நுரையீரல் பிரச்சனைன்னு நீங்கள் தான் சார் சொல்லணும். ஓ, அப்படியா? என்னம்மா நீ? உன் புருஷன் நல்லா இருக்கவனுக்கு நாங்கள் பிரச்சனைன்னு சொல்லணுமா? ஏம்மா, பிரச்சனை இருந்தால் தானே டாக்டர் சொல்ல முடியும். பிரச்சனையே இல்லாமல் பிரச்சனைன்னு சொல்லணும்னா எப்படிம்மா இதெல்லாம் நடக்கும்? சார் உங்களை நான் எப்படி கெஞ்சி கேட்பேன்னு தெரியாது சார். சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லி தான் ஆகணும். என்னோட தம்பியும் எங்கள் அம்மாவும் இப்போ ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அவங்கக்கிட்ட எங்களுக்கு இது மாதிரி உடம்பு முடியலை என் வீட்டுக்காருக்குன்னு நீங்கள் சொல்லி தான் சார் ஆகணும். எனக்காக எங்களுக்காக நீங்கள் சொல்லி தான் சார் ஆகணும். என்னம்மா விளாடுறியா நீ? நல்லா இருக்க உன் புருஷனுக்கு முடியலன்னு சொல்ற. கடவுளே, இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லைப்பா. எல்லாம் உடம்புல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. நீ உன் புருஷனுக்கு நான் வந்துருச்சுன்னு சொல்லணுங்கிற. என்ன போமா. எப்ப மாணிக்கம், என்னப்பா இதெல்லாம் இப்படி? சார், எங்களுக்கு முக்கிய பக்கபலமா இருந்து ஒரு உதவி பண்ணுங்க சார்.
எதுக்காக இப்படி சொல்றிய அதை முதல்ல எனக்கு சொல்லுங்க. சார் இது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் என்ன விஷயம் ஏதாவது விஷயம் பிறகு சொல்ல. சார் உங்களுக்கு காசு வேணா எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கிடுங்க. ஏதோ சின்ன வயசுலேருந்து எனக்கு உங்களை நல்லா தெரியும். நீங்களும் எதுவாக இருந்தாலும் குழந்தைங்களையும் உங்களையும் நீங்களும் ஏதாவது முடியலைன்னா என்கிட்ட தான் ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி நான் உங்களுக்கு இருக்கேன். அதுக்காக எதுக்கோ போய் சொல்லுவீங்க. ஏம்மா டாக்டர் போய் சொன்னால் என்னம்மா ஆகுறது? என்னம்மா நீ வசந்தி இப்படி இருக்க? சார் இதில் என்ன சார் இருக்குது? எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தர்றோம் சார். அமௌண்டா? என்ன அமௌண்ட்டு? சார் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கேளுங்க சார், தர்றோம். ஒரு சின்ன பொய் தானே சார், இதில் என்ன சார்? சரி எவ்வளோ தருவேன்? சார் 1 லட்சம். ஆமாம் சார் கண்டிப்பாக சார், உங்களுக்கு 1 லட்சம் நாங்கள் தரோம். ஒரு 2 கொடுக்குறியா? 2 லட்சமா சார்? ஆமாம்மா. சரி சார் நாங்கள் தரோம். உன் தம்பி எப்பமா வருவான் சொல்லணும்? சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் சார். நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லி நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு ஒரு 15 லட்சம் தேவைப்படுதுன்னு மட்டும் சொல்லிடுங்க சார். ஓ ஏன் 50 லட்சம் சொல்லு? 50 லட்சம் சொல்லலாம் தான், பாவம் போல இருக்கு என் தம்பியை பார்த்தா. பாவம் போல இருக்கு, ஆனால் 15 லட்சத்தை பிடுங்குற இல்ல சார்? உங்களுக்கு தான் 2 லட்சம் தரோமே சார். ஓ அதை வச்சு சொல்றியோ? சரி சரி இதுதானே சொல்லணும். சரிம்மா நான் சொல்லிடுறேன். சார் ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வேனே எனக்கு தெரியல சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு அண்ணா வாங்க. சிஸ்டர். சொல்லுங்கண்ணா. சிஸ்டர் ஒன்றும் இல்லை, இங்கே மாணிக்கன்ற பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்களா? மாணிக்கம்மா இப்போதான் அட்மிட் ஆனாங்க. ஓ அப்படியா? நம்பர்? அண்ணா 12th வார்டு போங்க, அங்கே இருக்காங்க. டாக்டர் கூட அங்கே தான் போயிருக்காங்க. அப்படியா? டாக்டரும் அங்கே தான் இருக்காங்களா? ஆமாண்ணா டாக்டர் கூட இப்போ தான் விசிட் போனாங்க. ஓகேம்மா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கலாம்? ப்ராப்ளம் தெரியலண்ணா, எனக்கு சரியா தெரியல ப்ராப்ளம். ஆனால் இப்போ தான் அட்மிட் ஆனாங்க. ஏற்கனவே செக்கப் இங்கே பார்க்கலையா? ஏற்கனவேலாம் பார்க்கலையே. அப்போ இப்போ தான் அட்மிட் ஆனா? ஆமாண்ணா இப்போ தான் அட்மிட் ஆனாங்க. சரிங்க சிஸ்டர், நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே நாங்கள் தான் இருக்காங்க, போய் பாரு. சரிங்க சிஸ்டர். அம்மா வாமா போலாம். சரியா. வஸ்னிகா இந்த வாடா. வஸ்னிகா உள்ள இருக்கீங்களா? வசந்தி உங்க தம்பி. பேசாம நிக்கிறியா? படுங்க படுங்க, வெட்ல படுங்க. சார் என் தம்பி வந்துட்ட. தம்பி இங்க தான், அர்ஜுன் இங்க தான். எங்க படுங்க சார், தம்பி வந்துட்ட சொல்லிருங்க சார். சரிம்மா சரிம்மா. வசந்தி என்னடி மரமோ அப்படி படுத்திருக்காரு? கடவுளே பார்த்தாவே பாவம் போல இருக்கி. பாத்தியாம்மா ஓ மரமோ இருக்கிற நிலைமைய பாத்தியா? எப்படி படுத்திருக்காருன்னு பாத்தியா? பாவம் போல இருக்குல்லம்மா. ஷோ ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியல. பாருமா டாக்டர் கூட இங்கிட்ட தான் இருக்கிறாங்க, கேட்டு பாரு. மாமா இப்ப எப்படி மாமா இருக்கு உங்களுக்கு? என்னத்த சொல்றது அர்ஜுன்? ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, நான் காப்பாத்திடுறேன். நான் இருக்கும்போது ஏன் மாமா நீங்க கவலைப்படுறியா? மரமோனே எப்படி பாரு. எங்கத்த உயிர் பிளப்பனன்னு கூட தெரிய. அப்படியெல்லாம் சொல்லாதியப்பா. அர்ஜுன் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? என் பிள்ளை உங்களை காப்பாத்திரும். அதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். அர்ஜுன் எப்படியும் காப்பாத்திருவான்ப்பா. ஆமாங்க கவலைப்படாதீங்க. என் தம்பி அர்ஜுன் இருக்கும்போது நீங்க ஏன் கவலை? அப்பப்பா உலக மகா நடிப்புடா குடும்பம். இந்த குடும்பம் என்னையில சேர்த்துக்கிருச்சு. டாக்டர் சொல்லு தம்பி. டாக்டர் எங்க மாமாக்கு என்னதான் ப்ராப்ளம், என்ன பிரச்சனை, என்ன ஆப்ரேஷன் கொஞ்சம் தெளிவா டீட்டெயிலா என்கிட்ட சொல்லுங்களே. எனக்கு எதுவுமே புரியல எங்க அக்கா சொல்றது. தம்பி அவங்களுக்கு சிறுநீரகத்துல பிரச்சனை. அப்புறம் என்ன டாக்டர் சிறுநீரகம் பெருஞ்சீரகம் இருக்கியா? பெருஞ்சீரகமா? தம்பி உடம்புல பெருஞ்சீரகம்னு ஒரு பார்ட்டே இல்லையப்பா. நீங்க சிறுநீரகம்னு சொன்னதுக்கு சொன்னேன், கேளு தம்பி சொல்றத. ஐயோ இந்த டாக்டர் பையல்கிட்ட கிட்னி நுரையீரல்னதுக்கு திருநீரகம் பெருஞ்சீரகம்னு சொல்லிட்டு இருக்கான். வேற பார்த்தீங்கன்னா கிட்னில ஸ்டோன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்குள்ள ஓட்டை இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி தைக்கணும். டாக்டர் கிட்னி ஸ்டோனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்றியா? ஷோ ஸ்டோன் ஒரு பிரச்சனை தான், அது ஒரு நார்மல் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம். ஹார்ட்ல ஓட்டை இருக்கீன்றியா? அதெல்லாம் எங்கள் மாமாவுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் விடுங்க, எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அங்கே கூட்டி போய் நான் செக்அப் பண்ணிக்கிறேன். அர்ஜுன் அதோட எங்கள் அக்கா கிட்னி ஃபெயிலியர்லாம் சொன்னுச்சு, நுரையீரல் அழுவி போச்சுன்னுலாம் சொன்னுச்சு. நீங்கள் என்னடான்னா இப்படி சொல்கிறீங்க டாக்டர்? அர்ஜுன் என்ன வசந்திக்கா நீ ஒன்று சொல்கிற, டாக்டர் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, என்ன இதெல்லாம்? முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணி, இந்த டாக்டருக்கு ஒன்றுமே தெரியல, நம்ம வேற ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கலாம். ஐயோ அர்ஜுன் வேணாண்டா, இது எங்களுக்கு ராசியான ஹாஸ்பிட்டல் அர்ஜுன், கை ராசியான டாக்டர்டா. நாங்கள் எப்போதுமே இங்கே தானே பார்ப்போம், உனக்கே தெரியும்ல. இப்போ திரும்ப வேற ஹாஸ்பிட்டல்லாம் மாற்ற வேணாண்டா. இவருக்குலாம் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேன்க்கா. எங்க வச்சுட்டு என்னக்கா பண்றது? அதெல்லாம் நல்லா தெரியும்.
பாரு தம்பி, எனக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னை பத்தி உனக்கு என்னப்பா தெரியும்? அதான் கொஞ்ச நேரத்துல உங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சிச்சு. அட போங்க டாக்டர் அங்கிட்டு. பாரு தம்பி, நாளைக்கு உங்க மாமாவுக்கு ஆப்ரேஷன் நான் தான் பண்ண போறேன். 15 லட்சம் செலவாகும். அது ஃபீஸை கொண்டு வந்து கட்டிடுங்க. இவ்வளவுதான் சொல்லுவேன். நாளைக்கு ஆப்ரேஷன் ரெடி பண்ணியாச்சு. சரி தம்பி, பார்த்து பேசி கலந்துக்கோங்க. வரேன். வசந்திக்கா 15 லட்சமா? ஆமா அர்ஜுன், டாக்டர் 11 லட்சம் ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காருடா. ஆப்ரேஷன் பண்ணணுமா? ஏதோ ஹார்ட்ல ஓட்ட சாக்கு மூட்டைன்ட்டு போறாரு. நீ வேற யாக்கா? ஹேய், அவர் இருக்கிற ப்ராப்ளத்தை சொல்லிட்டு போறாரா? டாக்டரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்களோட ராசியான கைராசியான ஃபேமிலி டாக்டர். ஆமா, 11 லட்சம் கட்ட சொல்லியிருக்காரு. நம்ம 15 லட்சம் கட்டணும்டா அர்ஜுன். காசு மட்டும் ரெடி பண்ணிடுடா. அவங்க மாமா காப்பாத்தி அக்காவோட தாலி பாக்கியத்தை காப்பாத்துறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அர்ஜுன். உங்க மாமாவை நினைச்சா அவர் படுத்திருக்க நிலைமையை பாரு. அழாதக்கா, நான் இருக்கும்போது நீயே அழுதுகிட்டு இருக்க. அதெல்லாம் நான் மாமாவை நான் காப்பாத்திடுவேன். சரி சரி மாமா, நீங்க பயப்படாம இருங்க. நான் 15 லட்சம் ரெடி பண்ணிட்டு நான் வரேன். அம்மா இங்க இருக்கியாம்மா நீ ஹாஸ்பிட்டல்ல? அம்மா அம்மாலாம் வேணாம். ஏண்டி இப்படி நீ அழுதுட்டே இருப்ப? உனக்கு துணையா நான் இங்க இருக்கேன்டி. இல்லம்மா, நீலாம் வேண்டாம். நீ வீட்டுக்கு போ அர்ஜுன் கூட. வீட்டில் யாரும் இல்லைல்ல, சத்யா வேற வரல. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது மட்டும் நீ வா அர்ஜுனோட. அப்படியா? ஆமா. சரிம்மா, நீ வா, நம்ம காசு ரெடி பண்ணிட்டு வரலாம். சரி அர்ஜுன், மருமகனே பார்த்துக்கங்கப்பா, நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்க, நீங்க போயிட்டு வா. அக்கா வரோம்க்கா. சரி அர்ஜுன். அப்பாடா, பிளான் எல்லாம் சக்ஸஸ். எங்க எந்திரிங்க, வீட்டை புள்ள அழுவான், பிள்ளைய போய் பார்க்கணும். வா, இன்னும் பேஷண்ட் மாதிரி படுத்து கிடக்காரு. கடவுளே, என்னையதான் பேஷண்ட் மாதிரி ஆக்கிட்டிய வசந்தி. அட நீங்க வேற, நீங்க எந்திரிங்க.